பஞ்சாங்கம். ஆகஸ்ட் 11, 2025, 11/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை. சதயம் நட்சத்திரம் மதியம் 1 மணி 1 நிமிடம் வரை. அதன் பிறகு போராட்டாதி நட்சத்திரம். தேய்பிறை த்விதியை திதி காலை 10 மணி 35 நிமிடம் வரை. அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராகுவின் நட்சத்திர சாரத்தில் ராகுவோடு சேர்ந்த இடத்துல 11ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கார். இன்று உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா பதவி தேடி வரும். நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்களில், அதாவது நீங்கள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்க படிக்கிறதுல இருந்த தடைகள் விலகும். இத்தனை நாளாக படிப்பு சம்பந்தமாக பெருசாக முயற்சி எடுக்க முடியாமல் இருந்தது. இன்னையிலேருந்து உங்களுடைய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சு, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமாக உறுதுணையாக செயல்படுவார்கள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. தசமஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்த சந்திரன். இதனால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்படுறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ ஏற்பட்ட மனஸ்தாபங்களை அப்படியே தொடச்சி விட்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத சஞ்சலங்கள், மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு கிடைப்பதில் இருந்த தடுமாற்றம் விலகும். காரிய வெற்றி ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். இந்த மன தடுமாற்றத்துக்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய நட்சத்திரநாதன் சந்திரன் ராகுவோடு சேர்ந்து ராகுவின் நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் மன தடுமாற்றம் இருக்கும். மதியம் 1:30 மணிக்கு மேலே உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்கு, அட்வைஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக, படிப்பு விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இன்றைக்கி வியாபாரத்தில் ஒரு படிப்பினையை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படிப்பினை உங்களுடைய அதீதமான லாபத்தை பெருக்குவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. பாக்கியஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்த சந்திரன், ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை. அதனால் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத ஒரு நற்செய்தி உங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு பண உதவிகள் செய்திட ஒரு சிலர் தயாராக இருக்காங்க. அவங்கள கரெக்டாக டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய பண முதலீடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான முதலீடு செய்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுவது மட்டுமல்லாமல் திருமணமான தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் அதிகரித்து வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனசில் இருக்கக்கூடிய விஷயம் சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால தவறி கூட வார்த்தையை விட்டுறாதீங்க. அது உங்கள் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிடிவாத குணம் சங்கடத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களிலோ தவறான புரிதல் காரணமாக, அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறாகும். அதனால் உங்களுக்கு தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு, நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு தப்பான விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மருத்துவத்தை மாற்றி கொடுத்துருவாரு. அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் போலீஸ் சம்பந்தமாக ஏதாவது போலீஸ் கேஸ் ஏதாவது கொடுக்கணும்னு போனீங்கன்னா தப்பான விஷயத்த சொன்னால் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அடுத்தவர்களால் தவறாக புரிந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளை விமர்சிப்பதன் மூலமாக மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தம்பி தங்கைங்களை சொன்னீங்கன்னா உங்க அப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதனால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு. அதனால மனசுல விரக்தி வரும். என்ன பண்ணியோ பிரயோஜனம், உங்களுக்கு எவ்வளவு பண்ணினாலும் என்ன இப்படிதான் பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் புதுசாக பேசுகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் உங்ககிட்ட சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். உறவுகளால் சமாதானப்படுத்தப்படுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சுமாரான நாள். அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அவர்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக வெற்றி செய்திகள் உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுடைய லாபத்தில் சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. லாபத்தில் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடன் கொடுத்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கடன் கொடுத்தவர்கள் ஏற்படுத்திய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீர்கள். கன்னி ராசி, இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன பூச்சிக்கடி, ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருக்குமே தவிர பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயம் கடன் விஷயத்திலும் சற்று பெரிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் புதிய அனுபவங்களை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்கள பற்றின உண்மைத்தன்மை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்பினவர்கள் ஏமாற்றும் பொழுது மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். ஒன்றா ஆரோக்கியம், இல்லாட்டி உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சில தேவையற்ற பொய்யுரைகளை பேசுவதன் மூலமாக உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவுகளோ அல்லது பண விரயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். துலாம் ராசி, 5ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருப்பது அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காகவோ அலைச்சலை சந்திப்பீர்கள்.
அது மட்டும் இல்லை, வியாபாரத்திலையும் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். பணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது பொருள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் மூலமாக பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க கூட இருக்கிறவங்களுக்காக செலவுகள் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறீங்கன்னா யோசித்து செயல்படுங்க. அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துடாதீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் சற்று கவனத்துடன் செயல்படுவார்கள். அவங்கள பார்த்தாவது நீங்கள் திருந்தணும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையின் ஆலோசனை அனுகூலத்தை ஏற்படுத்தும். தந்தையை பற்றிய நினைவு மனசில் அதிகமாக அலபாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்கள், குறிப்பாக தந்தை வழி பெண் உறவினர்கள் உங்களுக்கு சில முக்கிய அறிவுரைகள் கொடுத்தாங்கன்னா அதை செயல்படுத்தினீங்கன்னா நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் அதில் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது சம்பந்தமான எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கொஞ்சம் காட்டு வழியாக இல்லை கொஞ்சம் ஐசோலேட்டட் பிளேஸுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது நல்லது. தனிமையை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவர்கள் உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை வச்சுட்டு இருக்காங்க. அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. தவறான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் சற்று எதிர்மறையாக செயல்படுவார்கள். அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் சில விஷயம் பண்ணி உங்கள் பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முன்கோபம் அவசர புத்தியை வெளிப்படுத்துறதுனால தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தனுசு ராசி, இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரிங்க, இன்றைக்கி உங்களுடைய வேலை விஷயமா இருந்தாலும் சரி, வியாபார விஷயமா இருந்தாலும் சரி, வழக்கு விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். தாய் வழியில் உங்களுக்கு சில செலவுகள் அல்லது மனவரியங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அம்மா கூடயும் இல்லை உங்கள் பொண்ணுங்க கூடயும் இல்லை பசங்க கூடயும் சண்டை போடுறதை தவிர்க்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க தான் தேவையில்லாமல் விமர்சனங்களை முன் வச்சு உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் கடந்த கால நினைவலைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதில் சில விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். காரிய வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் இழுபறி நிலைமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பதவி சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு உங்களுக்கு அந்த எதிரிகள் விஷயத்தில் வெற்றி அடைகிறதுனால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அல்லது தேவையற்ற பேச்சுக்கள், வார்த்தை விரயங்களால் தேவையற்ற பேச்சுக்கள், சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் உறவிலோ பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் கணவனுடைய அல்லது வாழ்க்கை துணையுடைய அறிவார்த்தமான பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. அது உங்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆனால் அது பெருசாக பிரிவை ஏற்படுத்தாது. அதனால் கவலைப்படாதீங்க. நிதானத்துடன் பேசுவது நல்லது. உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாவதில் தாமதம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி யோசித்து செயல்படுவீர்கள்.
அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசுகிறதுல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு வீண் பேச்சுக்கள், அதாவது தந்தை வழியில் உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் ஏற்படுகின்ற மனஸ்தாபத்தின் காரணமாக தந்தையால் உங்களுக்கு ஆலோசனைகள் அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மிரட்டி சொல்லுவார், தம்பிக்கிட்ட இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி மிரட்டி சொல்லுவார். அதனால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தந்தையை எடுத்தறிஞ்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி, ராசிக்கு குரு பார்வை இருந்தாலே ஒரு நல்ல விஷயம்தான். என்னன்னா தவறான சிந்தனை ஏற்படாது. அதனால் நீங்கள் உங்களுடைய வியாபார விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், அறிவு சார்ந்த விஷயத்தை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சில புதிய முதலீடுகளை இப்போதைக்கு தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதாவது நீங்கள் பேசுகிற விதம் எல்லாருக்கும் மரியாதை உயர்வு ஏற்படுத்துறது காட்டிலும் உங்களுடைய எதிரிகள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். எதிரிகள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய குதர்க்க புத்தி கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. கவலைப்பட வேண்டாம். வேலை சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்க கிட்ட சமயோஜிதமாக பேசி வேலை வாங்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது வெற்றியை தரும். சில சமயம் உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்தும், எதிரிகளுக்கு தேவையில்லாத வருத்தத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருமானம் பெருசாக பாதிக்காது. உங்களுடைய பேச்சு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகளே ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சில தவறான எண்ண விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். அதாவது தப்பான விஷயத்தை அவங்களுக்கு சொல்வீங்க. அதனால் உங்களுக்கு யார் கூட டீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் சின்ன மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, விரயஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்த சந்திரன் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் மத்தியானம் வரைக்கும் இருக்கார். இதனால் உங்களுக்கு மதியம் வரை மனசில் இனம் புரியாத குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், தவறான விரயங்கள் ஏற்படும். அதாவது தவறான விரயங்கள்னால் நீங்களாக சில கற்பனை விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு வேண்டாத விஷயத்துக்கு பேசிகிட்டு இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது. அடுத்தவங்க கிட்ட உங்கள் உறவுகள்கிட்டையோ வாழ்க்கை துணைகிட்டையோ இல்லை சகோதர சகோதரிகள்கிட்டையோ திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத விஷயத்தை பேசாத, எக்ஸாஜரேட் பண்ணி பேசாத, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது நிறுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்று உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும், அலைச்சலை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் முதலீடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி முதலீடு தான் பண்ணலாமே தவிர அதிலேருந்து லாபம் எடுக்க முடியாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குதர்க்க பேச்சுக்கள் அல்லது சங்கடமான பேச்சுக்கள் அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மனசில் இனம் புரியாத தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு குருட்டு தைரியத்தில் செயல்படுவீங்க. நிதானத்துடன் செயல்படுங்கள். அடுத்தவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுக்காக எல்லாம் பண்ணியும் அடுத்தவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கி செலவு பண்ணுவீங்க. ஆனால் அதிருப்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய நெருங்கிய வட்டத்திடம் அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிலைமை தெரியாமல் நீங்கள் சில விஷயத்த சொல்லுவீங்க. அது அவங்களுக்கு உங்கள் பேரில் அதிருப்திக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.